இப்போ ஒரு ப்ளவுஸில் வந்து பேக் டாட் எப்படி பிடிக்கிறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த சைடு பிடிக்கலாம், இங்கே பிடிக்கலாம், இல்லை ஷோல்டரோட சென்டர் பிடிக்கலாம் அப்படின்லாம் சில டவுட்டு வரும். ஸோ எந்த இடத்துல பிடிக்கணும்னு சில பேருக்கெல்லாம் தெரியாது. ரொம்ப நெருக்கி பிடிச்சிருவாங்க, இல்லை தள்ளி தள்ளி பிடிச்சிருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது, வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த வந்து நம்ம ஃபுல் வந்து லென்த்து வந்து அளந்திருப்போம், அதாவது பேக் சைடு வந்து சுற்றளவு அளந்திருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு கோடு போட்டிருப்போம் இல்லைங்களா, அதில் இப்போ ரெண்டாக மடிச்சுக்கணும். ப்ளவுஸை ரெண்டாக மடித்து அதை பாருங்கள், அந்த நம்ம லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதாவது தையல் கிட்ட விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணி பார்த்திங்கன்னா இந்த அந்த மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த மடிப்பில் வந்து நல்லா கீறி விட்டுக்கணும். கீறினோம்னா அந்த அச்சு விழுகுது இல்லைங்களா, அந்த அச்சில் வந்து 2 மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு அந்த சைடு மார்க் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதனுடைய ஹைட் வந்து 3 இன்ச்சு வேணுமா 2.5 இன்ச்சு வேணுமான்னு அது நம்ம ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து மட்டும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க வரும் ஃபினிஷிங். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 2 பக்கம் ஈவனாக வரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க புதுசாக பார்க்குற வியூவர்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.